பாடி பிரேக் இந்தியா தொழிலாளர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. முழுமுதற் கடவுளான விநாயகரை துதி செய்யும் பாடல் முதலில் ஒலிக்கிறது. ஆனை முகத்தோனே நாயகனே, ஆனை முகத்தோனே நாயகனே, அறுபடை அமர்ந்தோனின் அண்ணனே, ஆனை முகத்தோனே நாயகனே. தொழில் பல பெருக நாட்டு நலம் உயரும் எழில்மிகு இந்திய பெருமை மலரும். தொழில் பல பெருக நாட்டு நலம் உயரும் எழில்மிகு இந்திய பெருமை மலரும். செய்தொழில் எல்லாம் வளர்ந்து சிறக்கவே, செய்தொழில் எல்லாம் வளர்ந்து சிறக்கவே, செவ்வனை எங்கும் உயர்வழிப்பாயே, செவ்வனை எங்கும் உயர்வழிப்பாயே, ஆனை முகத்தோனே நாயகனே. வையகம் தண்ணிலே நிமிர்ந்து நிற்கவே, வியந்து எவரும் பயன் பெறுவாரே. வையகம் தண்ணிலே நிமிர்ந்து நிற்கவே, வியந்து எவரும் பயன் பெறுவாரே. தரத்தில் பெருகி தனியிடம் பெறவே, தடியிடம் பெறவே, வரம் பல தந்து வளமளிப்பாயே, வரம் பல தந்து வரமளிப்பாயே, ஆனை முகத்தோனே நாயகனே, அறுபடை அமர்ந்தோனில் அண்ணனே, ஆனை முகத்தோனே நாயகனே நாயகனே நாயகனே. இந்த இறைவணக்க பாடலில் பங்கேற்றவர்கள் மோகன், குப்புசாமி ராவ், மகாலிங்கம் மற்றும் சீமோன். அறிவுக்கண் திறந்தது நாடகம். என்ன மிஸ்டர் கணேசன், உங்க ஃபேமிலியை ஊருக்கு அனுப்பிட்டு ஜாலியா இருக்கீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமில்ல, மாமியாருக்கு உடம்பு சரியில்லையா, உதவிக்கு போயிட்டு வரட்டும் தான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அடுத்த வாரம் வந்துடுவாங்க. அப்படியா? ஆமா, உங்க ஹவுசிங் போர்ட் பிளாட் விஷயம் எவ்வளவு தூரத்துல இருக்கு? அத ஏன் சார் கேக்குறீங்க? எல்லா ஃபார்மும் கொடுத்து அட்வான்ஸ் பணமும் கட்டியாச்சு. இன்னும் சாவி கைக்கு வந்த பாடு இல்ல. அதான் சார், லேஸ்ல தர மாட்டாங்க. அலாட்டான வீடு எப்ப நம்ம கைக்கு வரும் தான் என் ஒய்ஃப் டெய்லி என்ன நச்சரிச்சிட்டு இருக்கா. அதுக்கு இல்லைங்க, சொந்த வீட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு அதுக்கான அட்வான்ஸ் பணத்தையும் கட்டிட்டு இன்னும் வாடகை வீட்டுல இருக்கீங்களே, அதான். அதுக்கு இப்ப என்ன? ரெட்டிப்பு செலவு தானே. வாயை கட்டி வயிற்ற கட்டி எவ்வளவோ கஷ்டப்பட்டு புது வீட்டுக்கு அட்வான்ஸ் பணம் கட்டியிருக்கீங்க. எதை ரெட்டிப்பு செலவுங்கிறீங்க? அதான் மாசம் மாசம் இந்த வீட்டுக்கு வாடகை வேற தரீங்களே, அதை தான் சொல்றேன். அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுல தப்பா நினைக்க என்ன சார் இருக்கு? சும்மா சொல்லுங்க. நமக்கு காரியம் ஆகணும்னா ஒரு தடவைக்கு 4 தடவை போய் பார்க்கணும். என்ன நான் சொல்றது? நீங்க சொல்றது 100க்கு. போன வாரம் கூட போய் விசாரிச்சுட்டு வந்தேன். இன்னைக்கு ஈவினிங் ஆபீஸ்ல இருந்து நேரா போயிட்டு இன்னொரு வாட்டி விசாரிச்சுட்டு வரலாம்னு இருக்கேன். அப்படியே நீங்க போட்ட பேங்க் லோன் விஷயத்தையும் விசாரிச்சுட்டு வாங்க. ஆமா, அதையும் பேங்க்ல போய் விசாரிக்கணும். எப்படியோ சொந்த வீடு கைக்கு சீக்கிரம் வந்தா சரி. ஆமா ஆமா,
அது வரையிலும் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதுதான். இப்ப கஷ்டப்பட்டாலும் பின்னாடி சுகம் தானே. சரி சரி, ஆபீஸுக்கு கிளம்பணும். வண்டியை வேற சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன், அதனால பஸ்ல தான் போகணும். சரி சார், அப்புறம் பார்க்கலாம். குட் மார்னிங் முரளி. குட் மார்னிங் ரமேஷ். குட் மார்னிங் கணேஷ். குட் மார்னிங் கணேஷ். என்ன கணேசா, இன்னைக்கு பயங்கர டென்ஷனா வந்திருக்க? அதைத்தான் நானும் கேட்கணும்னு இருந்தேன். ஒண்ணுமில்லையப்பா, என் வண்டியை சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன், அதனால பஸ்ல வர வேண்டியதாயிடுச்சு. அதான் இவ்வளவு டென்ஷனா இருக்கியா? ஆமா, பீக் கவர்னதால பஸ்ல பயங்கர கும்பல். அதான் என்னைக்கு இருக்கிற ரோதனையாச்சே. அது சரி, நாங்கெல்லாம் டெய்லி பஸ்ல வரலையா? ஏதோ ஒரு நாளைக்கு வர்றதுக்கு இப்படி அழுத்துக்கிறியாப்பா? டெய்லி என்னோட வண்டியில வந்துடுறதுனால பீக் கவர்ஸ் போது இவ்ளோ கும்பல் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி சரி, திரும்பி போகும்போதாவது கொஞ்சம் லேட்டா கிளம்பு. பஸ்ல கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். முரளி சொல்றது சரிதான் கணேசா, அப்படியே செய்யு. அதான் முடியாது, இன்னைக்கு கொஞ்சம் வெளியில போயாகணும். அப்படியா? கணேசா, அப்போ ஒண்ணு பண்ணு, கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிடு. அதான் சரி, அப்படியே செஞ்சிடுறேன். சார், எக்மோருக்கு எந்த பஸ் போகும்? 28ஆம் நம்பர் பஸ் போகும். ஆனா ஆப்போசிட் சைடுல போய் நில்லுங்க சார். சார் பார்த்து போங்க சார், ஹெவி டிராபிக்கா இருக்கு. யாரே அந்த டிராபிக்ல ரோட கிராஸ் பண்றது? யோ யோ, பாத்தியா? ஏயா, வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? அப்பாடா, ஒரு வழியா ரோட்டை கிராஸ் பண்ணியாச்சு. ஏன் சார் இந்த நேரத்துல இப்படி வர்றீங்களே? ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா? அவருக்கு என்ன, நிறைய ரூபாய்க்கு இன்சூர் பண்ணிருப்பாரு. எப்பா, எல்லா பஸ்லயும் எவ்வளவு கூட்டம். அதோ 28ஆம் நம்பர் பஸ் வருது, அதுவும் கூட்டமா தான் வருது. சார் சார், அதுல ஏறாதீங்க. ஏற்கனவே ஃபுட்போர்ட்ல தொங்கிக்கிட்டு வராங்க. எனக்கு ரொம்ப அவசரமா போகணும், கொஞ்சம் நகருங்க. ஒரு கால் வைக்காவது இடம் கொடுங்க. ஏன் சார், அடுத்த பஸ்ல போலாம் இல்ல? எக்மோருக்கு ஒரு டிக்கெட் வாங்குங்க சார். இது எக்மோர் போகாத, இது 28 தானே? 28 கிராஸுங்க, கட் சர்வீஸுங்க. அடக்கடவுளே, கண்டக்டர் கொஞ்சம் பஸ் நிறுத்துங்க. இங்க எல்லாம் நிக்காதியா. சார், இறங்காதீங்க. ஐயோ, ஊண்டாருங்க அவரு. டாக்டர் டாக்டர், என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு? பதட்டப்படாதீங்க, நீங்க தான் அவர் ஃப்ரெண்ட் சுரேஷா? ஆமா டாக்டர், என் ஃப்ரெண்டுக்கு அவரை ஐசியூல வச்சிருக்கோம். ரத்தம் அதிகமா போனதால உடனடியா ரத்தம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கான ஏற்பாட்டை பண்ணிட்டே இருக்கோம். என்னோட ரத்தமும் அவனோட ரத்தமும் ஒரே குரூப் தான் டாக்டர். அதனால தேவைப்படுமோன்னு என் ரத்தத்தை டெஸ்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். எவ்வளவு வேணுமானாலும் எடுத்துங்க டாக்டர். அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. டாக்டர், என் ஃப்ரெண்டுக்கு இது எப்படி ஆச்சு? பஸ்ல இருந்து கீழே இறங்கும் போது தவறி விழுந்துட்டாருன்னு அவர் இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணவங்க சொன்னாங்க. எனக்கு எப்படி தகவல் கொடுத்தீங்க? அவர் பையில இருந்த பர்ஸ்ல அவர் ஃபேமிலி போன் நம்பரும் உங்க போன் நம்பரும் இருந்தது. அப்படியா? இப்ப நீ என் ஃப்ரெண்டு ஃபேமிலியும் ஊர்ல இல்ல. இந்த சமயத்தை நீங்க வந்ததும் நல்லதுக்கு தான். டெஸ்ட் ரிப்போர்ட் வந்ததும் போய் பார்க்கலாம். உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையா டாக்டர்? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்ல, ரத்தம் தான் தேவைப்படுது. இதோ உங்க டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு. மிஸ்டர் சுரேஷ், உங்களுக்கு என்ன குடிப்பழக்கம் உண்டா? நோ டாக்டர், எப்போவாது தான். அடிக்ட் ஆனா இல்ல. அடிக்ட் இல்லைங்கிறீங்க, ஆனா உங்க ரத்தம் டொனேட் செய்ய ஏற்றதா இல்லைன்னு சொல்றதே. இவ்வளவு மோசமா ஆகும் நான் நினைக்கவே இல்லை டாக்டர். இப்ப வருத்தப்பட்டு என்ன பலன்? என்னோட இந்த குடிப்பழக்கத்தால உயிருக்கு உயிரா இருந்த என் நண்பனோட இந்த நிலையில என்னால காப்பாற்ற முடியலங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு டாக்டர். இந்த பழக்கம் எப்படி உங்க ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பாயில் பண்ணிடுது பாத்தீங்களா? என்னோட தவற முழுசா உணர்றேன் டாக்டர். இனி எந்த காலத்திலும் குடிய தொடவே மாட்டேன். குட், உங்க முடிவை நான் ரொம்பவும் பாராட்டுறேன். என்னோட நண்பனின் விபத்து மனதுக்கு மிகவும் வருத்தத்தை தந்தாலும் என்னோட அறிவு கண்ணை திறந்துடுது. உங்க மாதிரி தவறு பண்ற ஒவ்வொருத்தரும் தன்னோட தவறை உணர்ந்து திருந்திட்டாங்கன்னா வீடு மட்டும் இல்ல, நாடும் நல்லா இருக்கும். ரொம்ப சரியா சொன்னீங்க டாக்டர், நன்றி. சரி வாங்க, உங்க நண்பரை போய் பார்க்கலாம். இந்த நாடகத்தை இயக்கியவர் திரு மோகன், பங்கேற்றவர்கள் திரு தினேஷ், செந்தில்குமார், மகாலிங்கம், மோகன் மற்றும் PC நரசிம்மன். நாடகத்தை சுவைத்த உங்களுக்கு செவிக்கு உணவாக இதோ
இனிய மௌத்தார்கன் இசையை வழங்கியவர் PC நரசிம்மன். சேமிப்பு, நீர் சேமிப்பு, மழை நீர் சேமிப்பு, இது பற்றிய ஒரு கலந்துரையாடல் இப்பொழுது. வாங்க ஜெகநாதன். ஜெகநாதன் வணக்கம். வணக்கம் ராஜன். வணக்கம் இலங்கோவன். இளங்கோவன், உங்க ஏரியாவுல தண்ணி பிரச்சனை எப்படி இருக்கு? மழை சீசன் வந்துச்சு இல்ல, தண்ணி பிரச்சனை தீர்ந்துரும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் நம்ம வெயில் காலத்துல தண்ணி தட்டுப்பாடு ரொம்ப கஷ்டப்படுறோம். இதுக்கு நம்மகிட்டே தீர்வு இருக்கு. எப்படி சொல்றீங்க? மழை காலத்துல கிடைக்கிற தண்ணிய சேகரிச்சா மழை இல்லாத காலங்கள்ல நமக்கு தண்ணி தட்டுப்பாடே இருக்காது இல்லையா? மழை தண்ணியை சேகரிக்கிறதுன்னா என்னங்க? மழை பெய்யுது இல்லையா, பெய்யறப்போ தண்ணியை நேரடியா சேகரிக்கலாம் அல்லது பூமிக்குள்ளேயும் செலுத்தலாம். இதுதாங்க மழைநீர் சேகரிப்பு அப்படிங்கிறோம். நேரடியா சேகரிக்கணும்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்னங்க? மழை பெய்யும் போது தொட்டிகள்ல சேகரிக்கிறோம் இல்லையா, அதைத்தான் நேரடியா சேகரிக்குது அப்படிங்கிறோம். மழை நீரை பூமியில செலுத்துறதுன்னு சொல்றீங்களா, அப்படின்னா என்னங்க? வீடுகள்ல இல்லைன்னா பிளாட்டுகள்ல போர்வெல் போடுறோம் இல்லையா, அது மாதிரி செஞ்சு அதுல மழை தண்ணியா விடணும். மழை தண்ணிய அப்படியே நேரடியா விடலாமா? அப்படியே விடுறத விட ஒரு வடிகட்டுற தொட்டி செஞ்சு அதுல இருந்து வர தண்ணியை விடுறது நல்லது. மழை தண்ணிய நேரடியா கிணத்துல விடலாமா? கிணத்துக்கு கூட ஒரு வடிகட்டுற தொட்டி செஞ்சா ரொம்ப நல்லதுங்க. வடிகட்டுற தொட்டி எதுக்கு கட்டணும்? மழையில வரக்கூடிய அழுக்கு தண்ணி வருது இல்லைங்களா, அதை வடிகட்டுறதுக்கு தாங்க தொட்டி கட்டுறோம். இதுல ஆத்து மணல், கூழாங்கல் இதெல்லாம் நிரப்பி இருக்கும். மழை தண்ணிய எந்த வகையில சேமிக்கலாம்? இப்ப நம்ம மொட்டை மாடி இருக்கு இல்லையா, அதுல இருந்து வர தண்ணியை சேகரிக்கலாம். பிளாட்டுங்கள்ல தர நிறைய இருக்கு இல்லையா, அதுல வர மழை தண்ணியை கூட சேமிக்கலாம். இதுக்கு நிறைய செலவாகுமோ? ரொம்ப செலவாகாதுங்க. இப்ப தண்ணி வாங்கக்கூடிய செலவு பண்றோம் இல்லையா, அந்த காசு செலவை விட இது ரொம்ப பெருசா தெரியாது. அது மட்டும் இல்ல, தரமான தண்ணின்றது மழை தண்ணி தாங்க. சில வீடுகள்ல கிணத்து தண்ணியே உப்பா இருக்கு. இப்ப மழை தண்ணிய சேகரிச்சோன்னு வச்சுக்கோங்க, உப்பு தண்ணி கூட நல்ல தண்ணியா மாறிடுங்க. ஓ, மழை நீரை சேகரிக்கணும்னு சொல்றீங்களே, அதுல வேற என்ன பிரயோஜனம் இருக்கு? இப்ப பூமிக்கடியில இருக்கக்கூடிய நீர் மட்டம் அதிகரிக்குது. இதனால மழை இல்லாத காலத்துல கூட தண்ணி நமக்கு நிறைய கிடைக்குங்க. சில இடங்கள்ல 100 அடிக்கு மேல தோணுனா தான் தண்ணி எடுக்கிறாங்களே. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் மழை தண்ணிய முறையா சேகரிச்சா வரவே வராது. மழை தண்ணியை சேகரிக்கிறத பத்தி மக்கள் மத்தியில என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப சமீப காலமா மக்கள் மத்தியில நல்ல விழிப்புணர்வு இருக்குங்க. அது மட்டும் இல்ல, அரசாங்கம் சிறந்த முறையில பிரச்சாரம் பண்ணுது. அதுவும் இல்லாம அரசாங்க கட்டடங்கள்ல மழைநீர் சேகரிக்க முன்மாதிரியா செஞ்சிருக்காங்க. எல்லாரும் இதுக்கு ஒன்னா ஈடுபட்டா தண்ணி தட்டுப்பாட்டை குறைக்கலாம் இல்லையா? அதுக்குதான் ஊர் கூடி தேர் இழுப்போம்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் மழை நீரை வீணாக்காம சேகரிச்சு இனி வர காலத்துல தண்ணி பிரச்சனையே இல்லாம பாத்துப்போமா? மழை நீரை சேகரிப்போம், மகிழ்ச்சியுடன் இருப்போம். கலந்துரையாடலில் பங்கு பெற்றவர்கள் திரு ஜெகநாதன், நடராஜன் மற்றும் இளங்கோவன். வீழ்ந்திருக்கும் உள்ளத்தினை விழித்தெழச் செய்யும் நமது தேசிய கொடி பற்றிய கிராமிய பாடல். மாத நிலவு போல ஜொலிக்குது பாரு, கொடி ஜொலிக்குது பாரு. அதை சிரம் வணங்கி போற்றிடாத மனிதர்கள் ஏது, இங்கு மனிதர்கள் ஏது? சித்திர மாத நிலவு போல ஜொலிக்குது பாரு, கொடி ஜொலிக்குது பாரு. அதை சிரம் வணங்கி போற்றிடாத மனிதர்கள் ஏது, இங்கு மனிதர்கள் ஏது? தேசியத்தின் பெருமை காக்கும் தேசிய கொடி நம் தேசிய கொடி. அதை தோள் மீது சுமந்து செல்லும் தொண்டர்கள் ஓடி. தேசிய கொடி
தேசியத்தின் பெருமை காக்கும் தேசிய கொடி நம் தேசிய கொடி அதை தோள் மீது சுமந்து செல்லும் தொண்டர்கள் கோடி தொண்டர்கள் கோடி ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம் அனைவரும் கூடி ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம் அனைவரும் கூடி நாம் அன்பை நாளும் வளர்த்திடுவோம் அனுதினம் நாடி அனுதினம் நாடி சித்திரமாத நிலவு போல ஜொலிக்குது பாரு கொடி ஜொலிக்குது பாரு அதை சிரம் வணங்கி போற்றிடாத மனிதர்கள் ஏது இங்கு மனிதர்கள் ஏது இந்தியாவின் ஒற்றுமைக்கு ஒளிவிடும் கொடி ஒளிவிடும் கொடி நம் இயற்கை வளம் செழிக்கத்தினம் அசைந்திடும் கொடி பறந்திடும் கொடி இந்தியாவின் ஒற்றுமைக்கு ஒளிவிடும் கொடி ஒளிவிடும் கொடி நம் இயற்கை வளம் செழிக்கத்தினம் அசைந்திடும் கொடி அசைந்திடும் கொடி அகிம்சை என்னும் சொல்லுக்கு இதுதான் கொடி அகிம்சை என்னும் சொல்லுக்கு இதுதான் கொடி தினம் அல்லல் படும் மாந்தர்க்கு நம்பிக்கை கொடி இது நம்பிக்கை கொடி சித்திரமாத நிலவு போல ஜொலிக்குது பாரு கொடி ஜொலிக்குது பாரு அதை சிரம் வணங்கி போற்றிடாத மனிதர்கள் ஏது இங்கு மனிதர்கள் ஏது இங்கு மனிதர்கள் ஏது இங்கு மனிதர்கள் ஏது விபத்தில்லா பெருவாழ்வு குறைவில்லா உற்பத்தி இதுதான் கவிதை. கவிதை எழுதியவர் திரு நடராசன், வாசிப்பவர் திரு தினேஷ். புனிதமுள்ள ஆறறிவின் உருவாய் தோன்றி புவி மீது ஆங்காங்கே வாழுகின்றோம். தனியொருவனின் உடல் இயங்க வாழ்க்கை செய்ய தகுந்த உணவும் உடையும் மற்றையாவும் மனிதர் பல லட்சத்தின் கூட்டுழைப்பால் மதியறிவால் கிடைக்கின்ற உண்மை கண்டோம். இனி நமது உற்றார் ஊரார் உலகோர்க்கு ஆற்ற உள்ள கடமை செய்வோம். உடல் வலிவு அறிவுத்திறன் ஒன்று சேர்த்து உழைத்திடுவோம் முயற்சியுடன் விளைவு கொண்டு. உடல் பசியை தீர்த்திடவே மட்டுமல்ல, குவித்திடலாம் பணம் என்ற குறிப்பும் அல்ல. கடல் சூழ்ந்த உலகில் வாழ் மக்கள் தேவை கண் காதால் எண்ணத்தால் அறிவை நோக்கி கடல் வேகம் நாம் ஏற்கும் தொழிலின் ஆர்வம் சுகதுக்க நிலையறிந்து கடமை செய்வோம். போரியலில் செலவாகும் மனித ஆற்றல் பொறியியலில் திருப்பிவிடும் அக்காலத்தில் யாரிடமும் விஞ்ஞான அறிவு போங்கும். சூரியனின் ஒளிப்பட்டு சூடு பெற்று சூழ்ச்சமமாய் அணு அடையும் காந்த சக்தி வீரியத்தை சேகரிக்க பொறிகள் செய்வோம். விவேகத்தின் உச்சத்தில் ஒழுங்காய் வாழ்வோம். உத்தம பொது எண்ணெய் கொண்டு எந்த ஒரு தொகையாலும் வகுத்தை பெருக்கி பார்த்து சுத்தமான சரிவிடையை காண்பது போல் விபத்தில்லா பெருவாழ்வும் குறையில்லா உற்பத்தியும் இலக்காய் கொண்டுள்ளோம். பணியிடத்திலே இலக்கை எட்டுவது எளிதல்ல என்று எண்ணுவோர் பலர். இலக்கு என்ன எவரெஸ்ட் மலை உச்சியா? குவிந்து கிடக்கு காலடியில் உன் இலக்கு. குனிந்து எடுப்பதற்கு அறியாமை என்ன கழுத்து வலியா? அலட்சியம் என்ற இடுப்பு வலியா? இல்லை இல்லை, நாம் முயலுவோம், வெற்றி காண்போம். மழை நீர் சேமிப்பின் பயன் பற்றி ஒரு பாடல். தேவைதான் எக்கணம் குடிநீரே மழை தேக்கிய நாமும் பயன் பெறுவோமே. தேவைதான் எக்கணம் குடிநீரே மழை தேக்கிய நாமும் பயன் பெறுவோமே. தேவைதான் எக்கணம் குடிநீரே. சேமிப்பின் நன்மை காதிலும் உண்டு
சேமிப்பின் தன்மை நீரிலும் உண்டு, சேமிப்பின் நன்மை காசிலும் உண்டு, சேமிப்பின் தன்மை நீரிலும் உண்டு. வீணாகும் நீரையே தேக்கிய நாமே, வீணாகும் நீரையே தேக்கிய நாமே, வீட்டுக்கும் நாட்டுக்கும் உதவிடலாமே, வீட்டுக்கும் நாட்டுக்கும் உதவிடலாமே. தேவைதான் இக்கணம் குடிநீரே மழை தேக்கிய நாமும் பயன் பெறுவோமே. தேவைதான் இக்கணம். கோடையில் நீரின்றி தவிக்கும் நமக்கு, கோடையில் நீரின்றி தவிக்கும் நமக்கு, கோடை வள்ளலாக மழை நீர் இருக்கு. கோடையில் நீரின்றி தவிக்கும் நமக்கு, கோடை வள்ளலாக மழை நீர் இருக்கு. முன்னமே நாமும் சேமித்து வைக்கும், முன்னமே நாமும் சேமித்து வைக்கும், முன்னமே நாமும் சேமித்து வைக்கும். எண்ணமும் இருந்தால் நன்மையை பயக்கும், எண்ணமும் இருந்தால் நன்மையை பயக்கும். தேவைதான் இக்கணம் குடிநீரே மழை தேக்கிய நாமும் பயன் பெறுவோமே. தேவைதான் இக்கணம் குடிநீரே மழை தேக்கிய நாமும் பயன் பெறுவோமே. திரு மோகன் எழுதிய இந்த பாடலை குப்புசாமிராவ் இசையில் திரு இளங்கோ பாட கேட்டோம். நிறைவாக திரு ஜெகநாதன் மற்றும் செந்தில்குமார் வழங்கும் சுற்றுப்புற சூழல் பராமரிப்பு ISO 14000 பற்றிய ஒரு நேர்முகம். ஃபேக்டரிங்களுக்கு ISO 14001 சர்டிபிகேட் வாங்கணும்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன சார்? இந்த 14001 அப்படிங்கிறது சுற்றுப்புற சூழ்நிலை பராமரிப்புக்காக வழங்கக்கூடிய ஒரு சான்றிதழ். தொழிற்சாலையில நிலம், நீர் மற்றும் காற்று இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது தொழிற்சாலை மற்றும் சுற்றியுள்ள புறத்துல இது எதுவுமே பாதிப்பு ஏற்படக்கூடாது. ஸோ இதை பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு தொழிற்சாலைகள் பல நடவடிக்கைகள் எடுக்குது. இதுதான் சுற்றுப்புற சூழ்நிலை பராமரிப்பு அப்படிங்கிறோம். இப்போ தொழிற்சாலையில இடக்கழிவு வருது, அதை தவிர திரவ கழிவுகள் வெளியேறுது, இது எதுவுமே பாதிக்கக்கூடாது. இப்போ திடக்கழிவு அப்படிங்கிறது நேரடியாக நிலத்தை பாதிக்குது, அதே நேரத்தில் நிலத்தடி நீரையும் பாதிக்குது. ஆனால் அந்த திரவ கழிவு அப்படிங்கிறது இதுவும் நிலத்தை தான் பாதிக்குது. இதை தவிர காற்றும் மாசுபடுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழிற்சாலையில் புகை நிறைய வருதுன்னு வச்சுக்கோங்க, இது நேரடியாக காற்றை பாதிக்குது. ஸோ தொழிற்சாலையிலேருந்து வெளிவரக்கூடிய புகையுடைய அளவை கண்டிப்பாக கட்டுப்படுத்தணும். இதை தவிர தொழிற்சாலையிலேருந்து தூசு அதிகமாக வெளியே வருது, டஸ்ட் அப்படிங்கிறோம் இல்லையா. ஸோ இந்த டஸ்டானது வெளியே விட்டோம்னா சுற்றுப்புறம் சூழ்நிலை அதிகமாக பாதிக்கும். ஸோ இதெல்லாம் 14001 ஆடிட் அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த ஆடிட்டில் இதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ நம்மளால் தொழிற்சாலையால் நிலத்தடி நீர் கெட்டு போகுதா, இல்லைன்னா புகையால் சுற்றுப்புறம் மாசுபடுதா. இது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மக்களை பாதிக்கும். இப்போ வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய மக்களையும், இல்லை சுற்றியுள்ள மக்கள் வசிக்கிறாங்க இல்லையா, அவங்களையும் பாதிக்கும். இதுதான் தொழிற்சாலையுடைய முக்கியமான பங்காகும். இந்த ஆடிட்னு சொன்னீங்க, இந்த ஆடிட் யார் பண்ணுவா? இந்த ஆடிட் நிறைய அமைப்புகள் இருக்காங்க, சர்வதேச தரத்தோட உள்ள அமைப்புகள். உதாரணத்துக்கு BBBA அப்படிங்கிறாங்க, TUV, இது மாதிரி நிறைய அமைப்புகள்லாம் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நிறுவனமும் ஒரு இன்ஸ்டியூட்டை மாதிரி எடுத்து அவங்க ஆய்வு செய்கிறாங்க. இந்த சர்டிபிகேட் வாங்குறதுனால ஏதாவது பயன்கள் உண்டா சார்? கண்டிப்பாக இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள்
ஐஎஸ்ஓ 14001 சர்டிஃபை பண்ண கம்பெனிகிட்ட தான் பொருட்களையே வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது அது எதுக்காக வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக நம்ம தயாரிக்கக்கூடிய பொருட்கள் அல்லது நம்ம தயாரிக்கக்கூடிய நம்ம நிறுவனம் வந்து நம்மளால் வந்து சுற்றுப்புறம் பாதிக்காமல் இருக்குது அப்படிங்கிறத அவங்க உறுதி செய்யணுன்றதை அவங்க எதிர்பார்க்குறாங்க. முக்கியமாக வெளிநாட்டை பொறுத்த வரையும் கண்டிப்பாக 14001 இருக்கக்கூடிய கம்பெனியில் தான் வாங்கணும் அப்படின்னு ஒரு கொள்கையாக வச்சுருக்காங்க. சரி சார், இந்த ஐஎஸ்ஓ 14001 சர்டிபிகேட் வாங்கின பிறகு என்ன பண்ணணும்? இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்த பிறகு ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து மறுபடியும் ரீஆடிட் பண்ணுவாங்க. அது பேர் சர்வீலன்ஸ் ஆடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6 மாதத்தில் என்ன பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் நிலம், நீர், காற்று இதெல்லாம் மாசு விடாமல் பண்ணோமா அப்படின்றத செக் பண்ணுற அதே நேரத்தில் இயற்கை மூலப்பொருள் இருக்கு இல்லைங்களா, ரா மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறோம். இந்த ரா மெட்டீரியல்ஸ் எந்த அளவு நீங்கள் சிக்கனமாக உபயோகப்படுத்துறீங்க, அது மட்டும் இல்லை கைசன் அப்படிங்கிறோம், கண்டினியூவஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது நீங்கள் தொடர் முன்னேற்றத்தை காமிக்கணும். உதாரணத்துக்கு மூலப்பொருட்களை எந்த அளவு சிக்கனமாக உபயோகிக்கிறீங்க, இயற்கை வளம் இருக்கு இல்லையா, இப்போ உதாரணத்துக்கு எனர்ஜி சேவிங் அப்படிங்கிறோம். இப்போ எனர்ஜி சேவிங் கூட அவங்க 14001 கவனிக்கிறாங்க. இப்போ மின்சார உற்பத்தி இருக்கு, நம்ம நிறுவனத்தில் எந்த அளவுக்கு மின்சாரத்தை சிக்கனமாக கடைபிடிக்கிறோம். இதேமாரி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணுவாங்க. எல்லாம் தரம் கரெக்டாக இருந்தது, ஒழுங்காக பண்ணோம்னா ரீசர்டிஃபிகேஷன் மாதிரி ஒவ்வொரு தடவையும் திரும்ப சான்றிதழை நமக்கு கொடுத்துட்டுருப்பாங்க. இது சரியாக பண்ணலை அப்படின்னாக்கா நமக்கு ப்ராப்ளம் வரும். இதுவரை பிரேக்ஸ் இந்தியா ஊழியர்கள் வழங்கிய பல்ஸ்வே நிகழ்ச்சி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய உழைப்பு